ஹாய் பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது நேர்கோட்டு இயக்கமும் எளிய சமன்பாடும். அது என்னடா நேர்கோட்டு இயக்கம் எளிய சமன்பாடும்? சரி, நாங்கள் பார்ப்போம் என்னண்டு. ஒரு கார், எல்லாரும் வாழ்க்கையில் கார் இயக்கங்களை நடத்திட்டு இருக்கீங்க. இயக்கங்கள்ன்றது ஒரு நேர்கோடாக செல்கிற ஒரு இயக்கத்தை தான் இப்போ நான் கருதி செய்ய போகிறோம். இப்போ இதில் நான் படிக்க போகிற எல்லாமே நேர்கோடில் சம்மந்தப்பட்டது. ஒரு நேர்கோடான ஒரு இயக்கம். இப்போ இந்த கார் எடுத்துக்கொள்ளுங்க, சிம்பிளாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இந்த ஒரு காரானது ஒரு நேர்கோடு பற்றி ஒரு இயக்கத்தை ஆற்றுது. சரியா? இது நாங்கள் வளமையாக எல்லா இடமும் பார்க்குறது. இதுக்குள்ள ஃபிசிக்ஸ் எங்கே இருக்குது என்று பார்த்தோம்னா அதுக்கு ஒரு 4 பேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் முக்கியமான ஒரு 4 பேர் நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க, தெரிஞ்சிருக்கு. இந்த முக்கியமாக இருக்கிற அந்த 4 குடும்பத்தில் இருக்க ஆட்களுக்கு பேர் ஒருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கு. VTSA. என்னடா இது சும்மா சொல்கிறேன், ஒரு இது இங்கிலீஷ் லிட்டரை சொல்கிறேன்னு நினைக்காங்க. இவங்க ஒரு குடும்பம். இப்போ VTSA இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புன்றதை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஒரு நேர்கோட்டு இயக்கம்ண்டா ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அதோட என்னென்ன கனியாக சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு குடும்பத்தை பார்த்தோம்னா அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு பேர் வைப்போம், VTSAன்னு வைப்போம். அந்த VTSAக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா V என்றது வேகத்தையும், T என்றது நேரத்தையும், S என்றது இடப்பெயர்ச்சியையும், A என்றது ஆர்மூடுகளையும் குறிக்குது. இந்த பேர்களை வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. V என்றது வேகம், வடிவா தொடங்கும் போது தெரியுது வேகம் V என்று. டைம் அதை நேரம் என்று சொல்கிறோம், T என்று போட்டிருக்கேன். இடப்பெயர்ச்சி S என்றும், அதே மாதிரி ஆர்மூடுகள் A என்றும் உங்களுக்கு தந்திருக்கு. அதாவது உங்களோட குடும்பத்தில் இருக்க VTSA. இந்த குடும்பத்தில் 2 தலைகள், அதாவது பெரியாக்கள், அம்மா அப்பான்னு நினைச்சு கொண்டோம்னா இந்த எஸ்ஸும் டீயும், அதாவது இடப்பெயர்ச்சியும் நேரம். இந்த இடப்பெயர்ச்சி இந்த நேரம் என்றவங்க தான் முக்கியம். இவங்கள்ட்ட இருந்து தான் இனி எல்லாமே ஆரம்பிக்க போகுது. ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் மேக்சிமம் முதலாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியார்கள் இவங்க தான், 2 பேர், இடப்பெயர்ச்சி நேரம். அது என்ன இடப்பெயர்ச்சி என்றால் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போனால் அது இடப்பெயர்ச்சி. இப்போ இந்த கார் ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு வந்தது, அதனால தான் இடப்பெயர்ச்சின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அது இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானால், அது எப்படி ஸ்ட்ரிக்டண்டா அவருக்கு திசை கட்டாயம் குறிக்கணும். நாங்கள் இந்த திசையில் போகணுன்றதை இவர் கட்டாயம் குறித்து காட்டணும். ஏன்னா இவர் கொஞ்சம் அப்பா மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆள்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த ஸ்ட்ரிக்டான ஆள் என்ன செய்யணும்னா அவருக்கு ஒரு திசை சொல்லணும். நான் இன்றைக்கு வடக்கு நோக்கி போனேன், இன்றைக்கு கிழக்கு நோக்கி போனேன் அப்படி என்று அவருக்கு ஒரு திசை சொல்லி நாங்கள் ஒரு வடிவத்தை கொடுத்தோம், அவர் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்தவர் அம்மா, அவர் தான் நேரம். இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன், தலைகள் நேரம், அவங்க தான் நேரம் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, டைம். இப்போ இந்த நேரம் இப்படி தான் இருக்கு. இவங்க முக்கியமாக இந்த 2 விஷயம் கட்டாயம் இருக்கு. இவங்கள்ட்ட இருந்து தான் இந்த எல்லா தொடர்புகளும் வரப்போகுது. இந்த VTSA என்ன, இந்த VTSAவோட இவங்களை எஸ்ஸும் டீயும் என்ன செய்யுது, என்ன சம்பந்தம்ன்றதை இப்போ பார்க்க போகிறோம். சரி, வந்து பார்த்தோம்னா ஒரு பைக், நீங்கள் வளமையாக வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு பைக் உண்டு. நான் அதாவது சில பொடியன்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் 100 km/h ஓடணுன்ற ஆசை இருக்குது, இல்லாட்டி ஒரு ரேஸில் கலந்து கொண்டு இவ்வளோ ஸ்பீடில் ஓடணும் ஆசை இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பீட் வேகத்தை பற்றி சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு 100 km இன்றைக்கு ஒரு பைக் எடுத்தேன்டா, இன்றைக்கு நான் பைக் எடுத்துட்டு 100 km/h வேகத்தில் போனேன்டா என்று சொல்ல வலிக்கிறோம். அந்த 100 km/h என்றது என்ன அர்த்தம்ண்டா, நான் ஒரு மணித்தியாலத்தில் 100 km தூரம் செல்லுவேன் என்றது அதோட அர்த்தம். அதாவது ஒரு மணித்தியாலத்தில் நான் 100 km தூரம் செல்லுவன் என்றதான் அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்தை என்ன சொன்னான், வேகம் என்று சொல்கிறேன். அப்போ வேகம் வணங்கிட்டா, வேகம்ன்றது நான் இன்றைக்கு 100 km/h வேகத்தில் போனான், ஒரு பைக் எடுத்துட்டு நான் வேகமாக போனேன் என்று சொல்லும்போது இந்த V என்ற சம்மந்தப்படுது, வேகம் சம்மந்தப்படுது. இந்த வேகத்தோட இந்த SMT எப்படி சம்மந்தப்படுதுண்டா, நான் 100 km தூரத்தை ஒரு மணி நேரத்தில் கடந்திருக்கேன். அப்போ இதில் போட்டதுக்கு சமன்பாடு சரியா? இப்போ நான் இதை சமன்பாடை உருவாக்கினேன்டா, V = S/T. விளங்கிட்டா? இது வேகத்தோட சம்பந்தம். அப்போ எஸ்ஸுக்கும் டீக்கும் விக்கும் ஒரு தொடர்பு எடுத்துட்டேன் நான். இப்போ அம்மா அப்பாவோட சேர்த்து இப்போ புதுசாக ஒரு தொடர்பு பிள்ளை வந்துட்டே, V என்ற ஒரு பிள்ளை வந்துட்டு. இதுவரையும் நோமலாக இருக்க ஒரு விஷயம் உண்டு. அதாவது ஒரு காரண்டு ஒரு இயக்கத்தை ஆற்றுது, நேர்கோட்டு இயக்கம் ஒன்று ஆற்றுது. அந்த நேர்கோட்டு இயக்கத்தோட சில கணியங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. பெருசாக ஒன்றுல 4 கணியங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. VTSA வேகம் நேரம் இடப்பெயர்ச்சி ஆர்மூடுகள். இவங்களெல்லாம் அம்மாவும் அப்பாவும் யாருன்னு பார்த்தா, அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானார், அவருக்கு திசை சொல்லணும், அவரை தான் இடப்பெயர்ச்சிண்டா. அம்மாவை நேரம் எடுக்க கருத்தி கொண்டீங்கன்னா அவர் T என்று வச்சு கொண்டோம்டா. ஒரு பைக் 100 km/h வருது, அந்த 100 km/h தான் வேகம் என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் என்று கிட்டோம்டா, ஒரு மணித்தியாலத்தில் 100 km போகும்.
என் பைக்குன்றது அர்த்தம். அதை வச்சு கொண்டு நாங்கள் ஒரு சமன்பாடு உருவாக்கணும்டா b சமன் s இன்கிள் t. சரியா? அப்படியே நாங்கள் வந்தோம்னா அப்போ நான் வேகத்தை பற்றி சொல்லிட்டேன். வேகம் ஒரு பைக் கொண்டு இவ்வளோ வேகத்தில் போகுது இப்படின்லாம் சொல்லிட்டேன். அப்போ ஆர்மூடுகள்ண்டா யாரு? ஆர்மூடுகள் இங்கிருந்து வந்தவங்க என்று பார்த்தோம்டா இந்த ஆர்மூடுகள் என்றது வேக மாற்றத்துங்கள் நேரம் என்று சொல்லுவோம். அதாவது ஓரளவு நேரத்தில் அடைஞ்ச வேக மாற்றம் என்று சொல்லுவாங்க ஆர்மூடுகள். சரி, இதை எப்படி சிம்பிளா சொல்லித்தரேன்டா, ஒரு கார் உண்டு ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் நார்மலாக போயிட்டு இருக்கு. அது ஆரம்ப வேகம் வச்சு நான் அதை யூ வந்து போட்டிருக்கேன். சரியா? அப்படி போயிட்டு இருக்கிற கார் உண்டு திடீரென்று 2 செகண்ட்ல அந்த கார் 100 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் அடைஞ்சிட்டு. வடிவா காட்டு கொடுங்க. ஆரம்பத்தில் இருக்க கார் யூ அண்டு போட்டிருக்கேன். அது ஒரு 10 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் போய் கொண்டிருக்கு. 2 செகண்ட்ல அது 100 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை அடைஞ்சிருக்கு. அப்போ ஆரம்ப வேகம் யூ, இறுதி வேகம் பி. அதை வடிவா அந்த சமன்பாடுல பாருங்க ஏ சமன் டெல்டா வி இங்கட்டி. அதை என்ன முக்கோணம் போட்டிருக்கேன்டா, முக்கோணம்ன்றது ஒரு வேக மாற்றம், அதாவது மாற்றத்தை குறிக்கிறது தான். வேகத்திற மாற்றம். அந்த முக்கோணம்ன்றது ஒரு மாற்றம் இல்லாட்டி வித்தியாசத்தை குறிக்குது. அதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் அறியணும்டா ஏ தான் காண போறோம். என்ன அறிய போறோம்னா இந்த பாருங்க ஏ சமன் வி செய்ய யூங்கள் டி. அதாவது இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்துக்கு நேரம் என்ற ஒரு கருத்து இருக்கு. அப்ப இதை ஒரு கால்குலேட்டர்ல போட்டோம்னா வடிவா பாத்தீங்கன்னா இறுதி வேகம் வி 100 தந்திருக்கேன். ஆரம்ப வேகம் அங்க பாத்தீங்கன்னா 10 இருக்கு. கீழ் 2 போட்டோம்னா அதாவது ஏன் 2 போட்டிருக்கேன்னா அது நேரத்தை குறிக்குது. 100ல இருந்து 10 போனா 90 மீட்டர் செகண்ட் -1. ஏன் போட்டிருக்கேன்? ஏன்டா இது வேகத்தை குறிக்குது. வேகம் பண்றது கீழே இருக்கிறது என்னது? நேரம் எஸ் இருக்கு. இந்த கீழே இருக்க எஸ் மேல வந்ததுன்னா -1 மாறும். அந்த -1 சேர்ந்து ஏ சமன் 45 மீட்டர் செகண்ட் -2 கருதப்படும். அது என்ன மீட்டர் செகண்ட் -2 தான் இந்த ஆர்மூடுகள்ற குறியீடு. வேகத்துல குறியீடு மீட்டர் செகண்ட் -1, இடப்பெயர்ச்சிற குறியீடு மீட்டர், நேரத்துல குறியீடு செகண்ட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு இந்த குறியீடு முழங்கியிருக்கும், அலகு முழங்கியிருக்கும். அப்ப நான் இப்ப சொல்லி தந்ததில்லை, இந்த நான் சொல்லி தந்துட்டேன். அதாவது விடிஎஸ்ஏ பத்தி சொன்னா இந்த விடிஎஸ்ஏல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பா பிள்ளையா இருக்கிறது யாருண்டா அம்மா அப்பா பிள்ளையா, அதாவது அப்பா பிள்ளை எஸ்ன்றது அப்பான்னு வச்சோம்னா அவர் பிள்ளையா இருக்கிறது விஇமேயும் தான். ஏன் அவரை நாங்க அப்பா பிள்ளைன்னு சொல்றோம்டா ஏன்டா அவங்க எல்லாருக்கும் நாங்க திசை சொல்லணும். கட்டாயம் அவங்களுக்கு திசைன்ற ஒரு குறியீடு குறிச்சாத்தான் நாங்க செய்யற எல்லா கணக்குக்கும் சம்பந்தம் வரும். அப்படி இருக்கும்போது இப்ப நான் சொல்லிட்டேன் விடிஎஸ்ஏன்றது இருக்காங்க, எஸ்எம் டியும் அம்மா அப்பா, இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அவங்க தான் விஇமேயும். எப்படி இவங்க தொடர்படுறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறாங்க? இந்த தனி குடும்பம் இப்ப கூட்டு குடும்பமா மாறப்போகுது. என்னென்று கூட்டு குடும்பம் மாறப்போகுதுண்டா இது எளிய சமன்பாடு. இதுல இருக்க சில எளிய இதுகளை வச்சுக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு 4 சமன்பாடு. கட்டாயம் இதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். இதை வச்சுதான் கேள்வி செய்யலாம். v சமன் u சக at கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது s சம ut சக அரை at வர்க்கம். அடுத்தது v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s. அடுத்தது s சமன் v சக u 2 பிராக்கெட் முழுவதும் t. அப்ப இந்த 4 சமன்பாடும் கட்டாயம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தே ஆகணும், மறந்துடாதீங்க. எளிய சமன்பாடு வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. பிசிக்ஸ் இந்த பாருங்க இவ்வளவுதான் சமன்பாடு, எளிய சமன்பாடு. அதாவது நேர்கோட்டு இயக்கத்துல இருக்க ஒரு எளிய சமன்பாடு. கட்டாயம் இவ்வளவு சமன்பாடு நீங்க தலையா இருந்தாலும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஓகே.